திருவள்ளுவருடைய திருமலரடிகளை நன்றாக பணிந்து மனம் மொழி மெய்களால் வணங்கி குருநாதரை நன்றாக பணிந்து வணங்கி தீவினை அச்சம் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தினுடைய பொருளை நாம இப்போ ஒவ்வொரு குறளா படிச்சு பொருளை படிக்க போறோம். முகவுரை நம்ம போன வகுப்புல பார்த்தோம். தீவினை அப்படிங்கிறது என்ன, அதை எதனால பண்றோம், எந்தெந்த காரணங்களால் நாம் அடுத்தவர்களுக்கு தீமை செய்வதற்கு முற்படுகிறோம். எந்த ஒரு ஜீவனுமே தனக்கு புண்ணியம் சேராது பாபம்தான் சேரும் தீயவற்றை செய்தால் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட அதை ஏன் பண்றது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை நம்ம பார்த்தோம். அறியாமை, அப்புறம் சகவாச தோஷங்கள், பகுத்தறியும் தெளிவில்லாம இருக்கக்கூடிய ஒரு அறிவு, அந்த அறிவினால் ஏற்படும் ஆசைகள், அந்த ஆசையினால் ஏற்படும் ஒப்பீடுகள், அடுத்தவரை குறித்த ஒப்பீடுகள், அந்த ஒப்பீடுகளால் நாம் அந்த ஒப்பீடுகள் நிறைவேறினால் ஒருவேளை நாம் அவர்களை விட அல்லது அவர்களைப் போல ஆனால் நமக்கு அந்த இன்பமானது கூடுமோ, நாம் அனுபவிக்கும் இன்பமானது கூடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், பொய்யான இன்பத்திற்கான ஒரு விளைவு. இது நிறைவேறாக போகும் பொழுது ஏற்படும் மன அழுத்தங்கள், அந்த மன அழுத்தங்கள்னால நாம அடுத்தவர்களை சாடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறதெல்லாம் நம்ம மனசினுடைய ஒரு 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 எப்படி மனம் வேலை செய்யறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்த்தோம். அதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, நல்லோர் இணக்கத்தில் இருந்து எப்பொழுதும் நல்லதையே நினைத்து, நல்லவற்றையே பேசி, நல்லவற்றையே சிந்தித்து, நல்ல செயல்களையே செய்து, நாம் காலம் இருக்கும் வரை நல்லவற்றையே பழக வேண்டும் அப்படிங்கறத பார்த்தோம். அதற்குத்தான் அறம் செய்ய விரும்பணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். ஜஸ்ட் மறந்து போயிருக்கோம், ஒரு வாரம் ஆறுது. அதனால ஒரு சின்ன ரீகேப் வித்தின் 1 or 2 minutes நம்ம அதை ரீகலெக்ட் பண்ணிக்கொண்டு அப்புறம் அதிகாரத்துக்குள்ள நுழைய போறோம். இந்த அறம் என்பது ஒரு ஹேபிச்சுவல் பிராக்டிஸா இருக்கு. எப்பொழுதும் நாம் எதை செய்தாலும் அது அறம் அப்படிங்கிற அந்த ஒரு டெபினிஷனுக்குள்ள வருதா வரலையா அப்படின்னு ஒரு எடை போட்டுக்கொண்டுதான் அந்த காரியங்களை நாம செய்யணும். சரியான வினைகளை செய்யணும், ரைட் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்ல, நம்மளோட டியூட்டிஸ், நம்மளோட கடமைகளை கரெக்டா பண்ணணும். என்னவா இருக்கேனோ அதுக்கான டியூட்டிஸ்ல விருப்பு வெறுப்பு இல்லாத என்னுடைய கடமைகளை நான் ஆற்ற வேண்டும். அறத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் சரியான ஒரு பாவனை எனக்கு இருக்கணும். எங்கெங்க என்னென்ன விதமான பாவனைகள், அம்மா கிட்ட என்ன பாவனை இருக்கணும், மனைவி கிட்ட என்ன பாவனை இருக்கணும், மகள் கிட்ட என்ன பாவனை இருக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுக்கிற வாத்தியார் கிட்ட என்ன பாவனை இருக்கணும், இப்படி எல்லா இடத்துலயும் பாவனை மாறுறது. இறைவன்கிட்ட என்ன பாவனை இருக்கணும், எல்லாம் கரெக்டா அந்தந்த பாவனையில் அந்தந்த காரியங்களை முறையாக செய்வது, இதெல்லாம் அறத்துல வருது. அதுக்கப்புறம் இப்படி பண்ணும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடியது, அது இவென்ச்சுவலா நம்ம நற்பண்புள்ளவனாக ஆவோம், நற்பண்புள்ளவளாக ஆவோம். இதுல எதுவும் பால் பேதமே கிடையாது. யாராக இருந்தாலும் நம்ம ஜீவன்னு பாக்குறோம். ஜீவனுக்கு புண்ணிய பாபம் இல்லாமல் இருக்க, பாபம் சேரக்கூடாது, புண்ணியம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த ஜீவனானது இதையெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த அறத்தை பற்றி பார்க்கும் பொழுது பார்த்தோம். இதன் மூலமாக பாபத்தை நாம் தவிர்க்கலாம். இந்த தீவினை அப்படிங்கிறது என்ன, எனக்கு பாபத்தை சேர்க்கக்கூடிய வினைகள். பாபம் என்பது எனக்கு என்னவா திரும்பி வருது, துன்பம். எனக்கு துன்பம் வேண்டான்னு நினைச்சேன்னா நான் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. அதுதான் சிம்பிளா அச்சம்ங்கிறத நான் சொன்னேன். அச்சம் எப்ப வரணும்னா முன்னாடியே வரணும். ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி அந்த அச்சம் இருக்கணும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்குள்ள இலக்கணமாக தொன்று தொட்டு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இத பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இந்த அச்சம் என்பது எங்க சொல்றார் திருவள்ளுவர், நீ தீய வினை செய்யறதுக்கு அச்சப்படு அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம முதல் குறளை படிக்கலாம். தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. யார் தீவினை பண்ணுவதற்கு, அதாவது தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சுவார்கள், யார் அஞ்ச மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் அதுதான் கொடுக்கிறார். தீவினை என்னும் செருக்கு தீவினையார் அஞ்சார் விழுமியர் அஞ்சுவர் அப்படின்னு சொல்லியிருக்க. தீவினை, தீவினைனா என்ன, கொடிய செயல்கள், பாவம் தரக்கூடிய செயல்கள், மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய செயல்கள், அதுதான் தீவினை அப்படின்னு சொல்லு. என்னும் செருக்கு, செருக்குன்னா உங்களுக்கு தெரியும், கர்வம், ஆணவம், இதெல்லாம் தான் செருக்கு அப்படின்னு.
செருக்கு அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தா அது ஒரு குணம் தானே. அது வந்து ஒரு பெயர் சொல் தானே அது. அது குணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் தானே. ரொம்ப இலக்கணமா போறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் திங்க் பண்றதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். தீவினை என்னும் செருக்கு அப்படின்னு சொல்றது. தீவினை அப்படிங்கிறது வினை. அது செயல். செயலுக்கு எப்படி குணத்தினுடைய பெயரை கொடுக்க முடியும் என்றால், அந்த தீவினை என்பதே இந்த செருக்கினால் தான் உருவாகிறது அப்படிங்கிறது இந்த 3 வார்த்தைய வச்சு நமக்கு சொல்றார். இங்க நமக்கு அவர் குடுக்கிற லெசன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு 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 அ குறள் மூலமாக தீவினைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இங்க வந்து திருவள்ளுவர் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றார். யாருக்கு அந்த காரணம் இருக்கிறது, யாருக்கு அந்த காரணம் இல்லை. இது 2 தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. தீவினையார் அஞ்சார். தீவினையார்னா தீவினை செய்யக்கூடியவர். யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ, யாரெல்லாம் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் தீவினையார் அப்படின்னு குறிப்பிடுது. அஞ்சார். அவர்கள் அஞ்சவே மாட்டார்கள். இங்க அச்சம்னு போட்டிருக்கு. யார் அச்சப்பட மாட்டார்கள். தீவினையார் அஞ்சார். இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ன்னு சொன்னேன் இல்லையா? போன கிளாஸ்ல சொன்னேன். எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை ஏதாவது குத்திக் கொண்டே இருப்பது. அவன் நல்லது செஞ்சாலும், நீ ஆமா நீ செஞ்சுட்ட யாருமே இல்ல உலகத்துல செய்ய முடியாத விஷயத்த செஞ்சுட்ட. உனக்கு இதெல்லாம் இருக்கு, அதனால நீ செஞ்ச. நீ தானம் குடுக்குறன்னா உன்ட்ட நெறைய பணம் இருக்கு. உனக்கு நெறைய உனக்கு குடுத்து வச்சிருக்கு. உனக்கு பூர்வீக சொத்து இருக்கு. அதனால நீ குடுக்குற. எப்படியாவது அவன வந்து அ தா அவன வந்து நல்லா ஃபீல் பண்ண விடக்கூடாது. இந்த ஃபீலிங் குட் அப்படின்னு இருக்குல்ல, அத குடுக்கவே கூடாது யாருக்குமே. எப்படியாவது யாரையாவது ஹர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அது ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அந்த ஹேபிச்சுவல் ஹர்ட்டர்ன்னே வச்சுக்கலாம் அவங்கள. அந்த அந்த மத்தவங்கள அஃபெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தான் தீவினையார் அப்படிங்கிறது. இது நெறைய இருக்கு கேரக்டர். இந்த மாரி கேரக்டர் வாழ்க்கையில நம்ம நெறைய பார்க்கிறோம். யார் அத பண்ண மாட்டார்கள்? யார் அஞ்சுவார்? இவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அவங்களுக்கு வந்து நம்ம இந்த வார்த்தை சொல்றோமே, அவன் மனசு எவ்வளோ பாடுபடும். ஐயோ! பாவம் அவன் கஷ்டப்படுவானே அப்படின்னு அவன் அஞ்சவே மாட்டான். இவன் இன்னொருத்தர் அஞ்சுவார். யார் அஞ்சுவார்? விழுமியார். இந்த விழுமியாருக்கு என்ன இது பரிமேலழகர் குடுக்குறாருன்னா, நிலைத்த அமைதியை விரும்பக்கூடிய மேலோர், அறிவுள்ள மேலோர், நல்ல பண்புடைய மேன்மக்கள். இதெல்லாம் விழுமியாருக்கு கொடுக்கக்கூடிய அர்த்தங்கள். நிலைத்த அமைதியை விரும்பக்கூடியவர்கள். அப்போ அறிவில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அறிவு அப்படின்னு சொன்னாலே, இந்த உலகியல் அறிவை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக தன்னை பற்றிய அறிவையும் நன்றாக கற்றவர்கள் தான் அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்னு. ஏன்னா, இந்த இந்த வேல்யூஸ் பத்தி பேசும்போது, அறத்தை பற்றி பேசும் பொழுது, உலகியல் கல்வி மாத்திரம் இந்த அறத்துக்கான ஒரு அறிவை கொடுக்காது. அது வந்து மேற்கொண்டு அதிகமாக கர்வப்படுத்தும். மேற்கொண்டு அதிகமாக நம்மை செயல்பாடுகளில் தூண்டும். யாருக்கு என்ன படிச்சாலும் இந்த கர்வங்கிறது ஏறாதுன்னா, இந்த உலகியல் கல்வியை தாண்டி கொஞ்சம் அதிகமாக ஸ்பிரிச்சுவலா தன்னை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தில் சில விஷயங்களை படிக்கக்கூடியவர்களுக்குத்தான் அடுத்தவர்களை பற்றியும், அவர்களுடைய உணர்ச்சிகளை பற்றியும், அவர்கள் வேதனைப்படுவார்களே என்பதை பற்றியும் சிந்திக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல நிலைத்த அமைதியை விரும்பும் மேலோர் அப்படின்னு சொன்னது. அப்ப இந்த தீய பண்புகளை உடையவர்கள் அப்படின்னு முதல் கிளாசிபிகேஷன் யார சொன்னார்? தீய செயல்களை செய்பவர்கள். தீவினையார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த தீவினையார் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான ஒரு அ இத சொல்றார். ஒரு அடையாளத்த சொல்றார். அவன் எப்படி இருப்பான் தெரியுமாப்பா? பயங்கர கர்வத்துல இருப்பான். எதையெல்லாம் வச்சு ஒருத்தனுக்கு கர்வம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நாம எல்லாருக்குமே சில அபிமானங்கள்ங்கிறது இருக்கு. என்ன அபிமானம்னா, நான் இன்னார். நான் இந்த குடியில் பிறந்திருக்கிறேன். நான் இந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன். நான் இந்த அளவுக்கு படித்திருக்கிறேன். நான் இந்த நிறத்தில் இருக்கிறேன். நான் இந்த அழகில் இருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் சொத்து இருக்கு. எனக்கு இவ்வளவு படிப்பு இருக்கு. எனக்கு இவ்வளவு சுற்றம் இருக்கு. இதெல்லாம் நாமளா போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு ஐடென்டிட்டிஸ். இந்த ஐடென்டிட்டி மேல ஒரு அபிமானங்கள் நமக்கு நெறைய இருக்கு. இந்த அபிமானங்கள் இத இந்த இந்த அபிமானங்கள் எந்தெந்த காரணங்களா பொதுவா கிளாசிஃபை பண்ணினோம்னா, பதவி, பணம், படிப்பு, அப்புறம் இளமை, இந்த உடல் ஆரோக்கியங்கள், அப்புறம் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஆள் பலங்கள். நான் கூப்பிட்டா 10 பேர் வருவாங்க. என்னையெல்லாம் யாரும் அசைச்சுக்க முடியாது. சொல்லுவாங்கல்ல, நெறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம். அது என்னது அது? அது செருக்கு.
அது கர்வம், அது ஆணவம். என் பின்னால் 10 பேர் நிற்கிறார்கள் என்பதற்கு ஒரு அந்த ஆணவம். என் பின்னால 10 பேர் நிக்கிறாங்க. நாங்க எல்லாரும் போய் ஒரு கோவில சுத்தம் பண்ணோம்னு சொன்னா, அது ஆணவம் இல்ல. அது பணிவு. என் பின்னால 10 பேர் நிக்கிறாங்க. நாங்க எல்லாரும் போய் 10 பேர போட்டு தள்ளணும்னு சொன்னா, அதுதான் ஆணவம். எது தீவினை? அடுத்தவனை ஹிம்சை பண்ணுவது தீவினை. இது கோவில சுத்தம் பண்றேன்னு போகும்போது அது நல்வினை ஆகுது. ஒரே விஷயம் தான். நீங்க பார்த்தீங்கன்னா, பின்னால 10 பேர் நிக்கிறாங்க. ஒரே சென்டென்ஸ் தான். அந்த சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணினா எப்படி ஆகுது? எந்த விதமா மாறினா வேற எஃபெக்ட்ட குடுக்கறது நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அதனால விஷயங்கள் ஒன்றுதான். அதை நாம் உபயோகிக்கக்கூடிய அளவிலும், உபயோகிக்கும்போது நாம வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆட்டிட்யூட் இருக்குல்ல, அதுல தான் அது நல்வினை, தீவினை அப்படிங்கிறதாக அது மாறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த இளமை எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? எவ்வளவு நாளைக்கு நம்மளால நடந்து போயி எல்லா இடத்துக்கும் போக முடியும்? மாடிப்படி ஏறுறதுக்கே மூச்சு வாங்குறது 40 வயசு ஆயிட்டா நெறைய பேருக்கு. இல்லையா? அதுக்கப்புறம் அந்த இளமை இருக்கா? இதே மாதிரி தான் உடம்பு கட்டழகா இருக்க போறதா? கிடையாது. ஆனா இளமையில அந்த அந்த அழகை நினைத்து ஒரு செருக்கு. அழகற்றவர்கள்னு நாமளா கற்பனை பண்ணிக்கிற சில பேர பார்த்து, இவன் அழகாவே இல்ல, இவ அழகாவே இல்ல, நீ எல்லாம் அழகு, நீ எல்லாம் அழகு. இந்த கிளாசிஃபிகேஷன்லாம் எப்ப பண்றோம்? இந்த உடல் மேல் நமக்கு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி அதிகமாகும் பொழுது, ஒரு அளவுக்கு மேல் அந்த உடம்பு 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 உடம்புன்னு நினைக்கிறச்சு என்ன ஆகுதுன்னா, இந்த தேகாத்ம புத்தி அப்படின்னு நம்ம கீதையில படிக்கிறோம். பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். அதிலேயே கவனம் இருக்கும் பொழுது, அது செருக்காக உருமாறுது. இந்த செருக்கு இருக்கே, அது நானே எனக்கே வச்சுக்கிற கிரீடம். அந்த கிரீடம் என்ன ஆகுது? எனக்கு பெரிய பாரம் அது. அந்த பாரம்ங்கிறது எனக்கு எப்ப தெரியும்னா, படிச்சாதான் தெரியும். அதுவரைக்கும் அறியாமையில் இருக்கும் வரைக்கும், நான் முன்னாடியே சொன்னேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தீவினை எச்சம் ஆரம்பிக்கச்சே நம்ம என்ன படிச்சோம்? தீவினை செய்வதற்கு காரணம் அறியாமை. நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த விஷயமும் உலகத்துல தப்பு பண்றான்னா, அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா அறியாமை தான். இந்த அறியாமை தான் ஒருவனை தவறு செய்வதற்கு தூண்டுகிறது. அவன் தான் யார் என்பதை அறிந்து விட்டான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு எந்த விஷயத்திலயுமே ஒரு குழப்பமே இருக்காது. எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கும். இதத்தான் நம்ம 2வது அத்தியாயத்துல மாஞ்சு மாஞ்சு இப்ப படிச்சு முடிச்சிருக்கோம். என்ன படிச்சு முடிச்சோம்னா, அவன் எப்படி ஸ்திதப்பிரஜ்ஞன் ஆகுறான் அப்படிங்கிறத அவனுடைய டிராவல நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். அறியாமையில் இருக்கக்கூடிய அர்ஜுனனை ஸ்திதப்பிரஜ்ஞன் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவனாக மாற்றுவது அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் பண்ணினது இந்த 2வது அத்தியாயம் முழுவதும். அவர் முதல்ல அறியாமையை போக்குவதற்கு அறிவை கொடுத்தார் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இங்கேயும் அண்ணன் சொல்றார் பாருங்க. எங்கேயுமே டிஃபரன்ஸ் இருக்காது. அருளாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம தான் அழகா ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். நம்ம இது ஏதோ திருக்குறள் ஒண்ணு தனி என்டைட்டி, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, இதுக்கும் புராணங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவரா தோணி அவரா எழுதினார் கிடையாது. அவர் எழுதக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த வேத பேக்ரவுண்ட், புராண பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கு. அதை வச்சு பார்க்கும் பொழுதுதான் இதை நல்லா என்ஜாய் பண்ணும். ஒரு செப்பரேட் என்டைட்டியா பார்த்தா இதுல நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு விஷயமும் இருக்காது. ஆனா அந்த புராணத்தையும் வேத விஷயங்களையும் சேர்த்து கொண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப என்ரிச் ஆயிடுது இல்லையா இந்த விஷயம். அப்போ நமக்கு இன்னும் ரொம்ப சுவை கூட்டுறது, ரொம்ப ஆழமாக நம்முடைய மனதிற்கு பதிகிறது. விழுமியார்னு சொன்னார். விழுமியார் யாரு? மேலோர் அப்படின்னு பார்த்தோம். என்ன மேலோர்? நிலைத்த அமைதியை விரும்பும் மேலோர். நிலைத்த அமைதியை விரும்புபவன் யார் அப்படின்னு கேட்டா, நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி தீய பண்புகளை கொண்டவன் தீவினையார் அப்படின்னு சொன்னவன் செருக்கினால் அதை செய்கிறான்னு சொன்னேன் இல்லையா? செருக்கினால்ங்கிறது என்ன செருக்கு? உடல்தான் நான் என்று நினைத்துக் கொண்டு உடல் ரீதியாக எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை வைத்துக்கொண்டு நான் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதனால எனக்கு செருக்கு அப்படின்னு பார்த்தோம். நான் இன்ன ஜாதி, நான் இன்ன குலம், நான் இன்ன கண்ட்ரியில இருக்கேன், நான் 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 அமெரிக்கால இருந்தா நான் பெரிய ஆளு, நான் துபாயில இருந்தா நான் பெரிய ஆளு, நான் இந்தியால இருந்தா பெரிய ஆளு, நான் மயிலாப்பூர்ல வசிச்சா நான் பெரிய ஆளு. ஏதோ ஒரு விஷயம் நாமளா போட்டுக்கிறோம். நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், நான் என்னவா இருக்கேன், நான் எங்க வேலை பண்றேன், எல்லாத்துலயும் எனக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் செருக்கு, ஒரு கர்வம் ஏறி ஏறி உட்கார்ந்துக்கிறேன். நான் அதை துடைப்பதற்கு பதிலாக அதை மீண்டும் மீண்டும் ஏற்றிக்கொண்டே இருக்கிறேன். எப்போ வரைக்கும்னா, நான் இந்த உடல் அப்படிங்கிற புத்தியோட இருக்கிற வரைக்கும். இந்த விழுமியார் அப்படிங்கிறவர்கள், நான் இந்த உடல் அல்ல, இந்த உடலுக்குள் இருக்கும் உயிர்தான் நான். சாஸ்திரம் நம்மள அப்படித்தான் சொல்றது. உடலுக்குள் இருக்கும் உயிர்தான் நீ. உனக்கு புண்ணியம் என்பது இருக்கிறது, பாபம் என்பது இருக்கிறது.
நீ செய்யும் நல்ல காரியங்கள் உனக்கு புண்ணியத்தை கொடுக்கிறது, பாப காரியங்கள் உனக்கு கெட்ட காரியங்கள் உனக்கு பாபத்தை கொடுக்கிறது. புண்ணியம் என்பது உனக்கு இன்பமாக வருகிறது, பாபம் என்பது உனக்கு துன்பமாக வருகிறது. இந்த புண்ணிய பாபம் மட்டும்தான் இந்த உடலிலிருந்து நீ பிரியும் பொழுது உன்னோடு கூட வருவது. இது அத்தனையும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. நிலைத்த அமைதியை விரும்பும் மேலோர் விழுமியார் அப்படின்னு சொன்னா இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கான்னு. அப்போ கொஞ்சமாவது அவனுக்கு தன்னை பற்றி, தன்னுடைய உயிரை பற்றி, இந்த உயிர் என்ன டிராவல் பண்ணி கொண்டு வருகிறது, தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி தீரஸ்தத்ரண முக்கியதின்னு சொன்னாரா இல்லையா? அடுத்தடுத்த உடல்களை எடுத்துக்கொண்டு இந்த உடலிலேயே இருக்கும் மாற்றங்களை தாண்டி அடுத்தடுத்த உடல்களை எடுத்துக்கொண்டு அது போகிக் கொண்டிருக்கிறது. வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய நவானி கிருண்ணானி நரோபராணி இதெல்லாம் சொன்னாரே. அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த உடம்பு ஒரு சட்டடா, அதை கிழிச்சு போட்டுருவேன் நான். இந்த 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 கர்ம வினைகள் முடிந்தவுடன் அதை கிழித்து போட்டு விடுவேன். பிறகு நான் வேறு வேறு உடலை எடுத்துக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தானே இந்த இந்த உயிர் சொல்லக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அது அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இதை அறிந்தவராக அந்த விழுமியார் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உடல் என்பது எப்போதும் நிலைத்திருப்பதில்லை. இந்த உயிர் என்பது இந்த உடலோடு இருக்கும் வரைக்கும் புண்ணியம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அது என்னோடு புண்ணியத்தை எடுத்துக்கொண்டு வர முடியும். பாபம் செய்ய அச்சப்படும். அதனாலதான் என்ன சொன்னார்? அஞ்சுவார் அப்படின்னு சொன்னார். நீங்க இது ரொம்ப அழகா இன்னொரு குரலோட ஒப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு விஷயம். சுவாமிஜி வந்து விழுமியார்னு சொன்னா கல்ச்சர்ட் பர்சன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சிங்கிள் வேர்ட்ல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவார். இந்த இன்னொரு குறளை எதை வந்து கம்பேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் இருக்கு இல்லையா? அந்த அறிவுடைமையில வரும். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். அது பயப்படலைன்னா என்ன அர்த்தம்னா அவன் முட்டாள்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்றேன். வள்ளுவர் சொல்றார். இங்க பாருங்க, இதுல என்ன கொடுத்திருக்கு? தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். இப்ப தீவினைங்கிறது அஞ்ச வேண்டியதா, அஞ்ச வேண்டியது இல்லையா? அஞ்சுவது அஞ்சுவது அஞ்சார் பேதைமை. இங்க தீவினையார் யார்? அவங்க பேதைமை, முட்டாள்கள். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், விழுமியார் அஞ்சுவர். அஞ்சுவது எதுக்கு அஞ்சணுமோ அதுக்கு அஞ்சறதுதான் அறிவார் தொழில் அப்படின்னு. அப்ப விழுமியார் அறிவார். இப்ப அழகா ஒரு ஈக்குவேஷன் போட்டா எவ்வளவு நல்லா புரியுது பாரு. யார் அறிவுடையவன், யார் முட்டாள்? இவன் தான் முட்டாள். ஏன் இவன் முட்டாளாகிறான்? ஏனென்றால் இவனுக்கு இருக்கக்கூடிய கர்வமானது இவனை முட்டாள் ஆக்குகிறது. சுவாமிஜி சொல்லுவார், பொதுவாக உலகத்தில் 4 வகையான நம்மளுடைய மனித குலத்தில் இருக்கக்கூடியவர்களை பிரிக்க முடியும். இந்த 4 வகை பிரிவு என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு பிரிவு நம்ம வந்து டாப்ல இருந்து வருவோம். முதல்ல ஒரு பிரிவு தெய்வ மனிதன் அப்படின்னு, காட் மேன். இந்த தெய்வ மனிதன்கிறவன் என்ன பண்றாங்க? தனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த சமூகத்திற்கு என்னால் ஆனதை நான் வழங்கி கொண்டே இருப்பேன். எனக்கு இருக்கோ இல்லையோ பார்க்க மாட்டேன். என்னால என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்து கொண்டே இருப்பேன். அப்படி நான் இந்த சமூகத்திற்கு நன்மை செய்வேன் என்பது தெய்வ மனிதன். இந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். சமூகத்திற்கு செய்யும் நன்மை என்பதுதான் நிஷ்காம கர்ம யோகம் என்று சுவாமிஜி இதுல கீதையில நம்ம படிக்கும்போது படிச்சோம். கர்மண்யேவ அதிகாரக நிஷ்காம கர்மணி ஏவ அதிகாரக. உன்னுடைய செயல்களை சமூக நன்மையின் பொருட்டு செய். சமூகம் என்பதுதான் இறைவன், இறைவன் தான் சமூகம், அதற்கு நன்மையை செய். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ரிகலெக்ட் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து ஒரு 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 இதுவா என்ன சொல்றது, இதையும் அதையும் கம்பேர் பண்ணி ரிகலெக்ட் பண்ணி படிக்கிறச்சே 2 சாஸ்திரமுமே என்ஜாய் பண்ண முடியும். நம்ம எல்லாம் 2ம் சேர்த்து பயணிக்கிறதுனால சுவாமிஜிக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா குறளும் கீதையும். நிறைய டாக்ஸ் அதுலதான் கொடுத்திருக்காரு அவர். குறளும் கீதையும் இது 2யும் சேர்த்து சேர்த்து இணைத்து பார்ப்பதற்கு நன்றாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனாலதான் நான் உங்களுக்கும் அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வந்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு வழி சொல்றேன். அவ்வளவுதான். நான் என்ஜாய் பண்றதுனால சொல்றேன். ரெண்டாவது என்ன டைப் ஆஃப் பர்சன்னா மனிதன். அவன் எப்படி இருக்கான்? அவன் வந்து தான் ஒன்னும் ரொம்ப வருத்திக்கலாம் மாட்டான். பைசாலாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவனால வந்து சமூகத்திற்கு நன்மை செய்ய அவனுக்கு ரொம்ப ஆசை. யாராவது ஏதாவது நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா, உங்க நம்பர் கொடுங்க, நான் ஜிபே பண்றேன், நீங்க பண்ணிடுங்களேன் சேர்த்து, அப்படி கொடுப்பான். ஆனா இவன் ரொம்ப வருத்திக்க மாட்டான்.
ரொம்ப வருத்தி நான் இதை நானே போய் பண்ணணும், எல்லாருக்கும் நான் பண்ணணும் அப்படி நினைக்க மாட்டான். சரி அவனையும் கொஞ்சம் ஏத்துக்கிறோம் நம்ம. மனிதன் அப்படின்னு அதுல ஒரு கிளாசிஃபிகேஷன். அடுத்தது இன்னொரு கிளாசிஃபிகேஷன். யாரு எனக்கு வேணும். நீங்க என்கிட்ட இருக்கிறது எனக்கு தான் வேணும். யாருக்கும் குடுக்க மாட்டேன். நீங்கலாம் எப்படி இருந்தாலும் இருங்க. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. எனக்கு வேணும் என் குடும்பம், என்னோடது. நான் என்னோடத மட்டும் தான் பார்த்துப்பேன். என்கிட்ட இவ்வளவு இருந்தாலும் அது எனக்கு மட்டும் தான். அப்படின்ற சுயநலம் இருக்கு இல்லையா? அவன் மிருக மனிதன் அப்படிங்கிற. இதுவரைக்கும் தான் ஆக்சுவலா சுவாமிஜிக்கு சின்மயானந்தாஜி வந்து கிளாசிஃபை பண்ணி சொல்லியிருப்பார். நம்ம சுவாமிஜி மிருகத்துக்கும் கீழ ஒருத்தன் இருக்கான். அவன் யார் தெரியுமா? நான் யாருமே நல்லா இருக்கக்கூடாது. நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும். அப்படி நினைக்கிறான் இல்லையா? அந்த எண்ணம் கொண்டவன் தான் மிருகத்துக்கும் கீழானவன் அப்படின்னு சொல்லுவோம். ஔவையார் சொல்லியிருக்காளு. தீயாரை காண்பதுவும் தீதே. தீயார் சொல் கேட்பதுவும் தீதே. தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே. அவரோடு இணங்கி இருத்தலும் தீதே அப்படின்னு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? தீயவர்கள் தீய செயலை செய்வதற்கு அஞ்சவே மாட்டார்கள். நல்லவர்கள் தீய செயலை செய்வதற்கு அஞ்சுவார்கள். இந்த தீயவர்கள் தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால் அவர்களுடைய செருக்கு. இந்த செருக்குக்கு காரணம் என்னன்னா அவர்கள் இந்த உடல் சார்ந்த எண்ணத்தை அதிகமாக கொண்டிருக்கிறார்கள். உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். உடலோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அந்த உலகம் உடலோடு சேர்ந்து ஐடென்டிஃபை பண்ணப்படுறது. அதனால அவர்களுக்கு பாவம் செய்வதில் அச்சம் என்பதே இல்லை. ஹோம்ஒர்க் தான் உங்களுக்கு. யாரெல்லாம் பாவம் பண்றாங்க, நம்மளுக்கு ஜென்ரலா ஒரு எண்ணம் இருக்கும். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரைட்டு அப்படி. இந்த தப்புன்னு பண்றாங்கல்ல, அவங்களெல்லாம் நோட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த தான் ஒரு உயிர் அப்படிங்கிற அந்த பாவமே இருக்காது. நான் வந்து ஒரு உயிர்ங்கிற எண்ணம் யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் புண்ணிய பாவத்தை பற்றின ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயமா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது படிக்கலாம். 202. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவைன்னு சொன்னா பாபச் செயல்கள். தீய பயத்தலால். பயத்தலால்னா என்ன? உண்டு பண்றது. தீமையை விளைவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். தீயவை தீயினும் அஞ்சப்படும். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி குறள் தானே இது இல்லையா? தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு. தீய காட்டிலும் இது வந்து அச்சம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அச்சம்ங்கிற டாபிக் கொடுத்துட்டார். எந்தெந்த வகையில எல்லாம் இது அச்சம் வருது அப்படின்னு அத ஒரு அனாலிசிஸ். எதுக்கெல்லாம் நமக்கு அச்சம் இருக்கும்னா தீக்கு அச்சம். டெஃபினெட்லி தீக்கு அச்சம். இந்த தீயவற்றுக்கு அதை காட்டிலும் அச்சம் அதிகமாக இருக்கிறது. எப்படி சொல்றாரு அவர் அப்படின்னா, பொதுவா எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில நம்ம பட்டு தெளியறதுதான் வாழ்க்கை. யாருமே பிறந்த உடனே அப்படியே எல்லா விஷயமும் தெரிஞ்சு வைத்துக்கொண்டு எல்லா இடங்கள்லயும் எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியவும் தெரியாது. அது வாய்ப்பும் இல்லை. ஒரு சிச்சுவேஷனும் வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு லெசனை கொடுத்து கொண்டுதான் நம்மிடமிருந்து அந்த சிச்சுவேஷன் ஆனது நகர்ந்து செல்கிறது. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை ஒரு சிச்சுவேஷன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காக வந்தது என்றால் அந்த பாடத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா இறைவன் வேறு ஒரு ஆசிரியர் மூலமாக அதே பாடத்தை எனக்கு வேறு ஒரு சிச்சுவேஷன் மூலமாக கொடுப்பார். அவர் விடவே மாட்டார். என்ன எந்தெந்த ஏரியால கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ அந்தந்த ஏரியால எனக்கு கரெக்ஷனுக்கான விஷயம் வந்து கொண்டேதான் இருக்கும். இப்ப நமக்கு நிறைய புண்ணியம் வேலை செய்யறதுனாலதான் நாம என்ன பண்றோம்? எல்லா ஏரியாவையும் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மொத்தமா நாம இப்ப திருக்குறள் படிக்க உட்கார்ந்துட்டோம். திருக்குறளை படிக்கும் பொழுது என்னை நானே ஒரு ஒளி வச்சு செதுக்கி கொண்டு இந்த இடம் கொஞ்சம் ஓட்டையா இருக்கேன், இந்த இடம் கொஞ்சம் ஓட்டையா இருக்கேன், நானே என்னை சரி பண்ணி கொண்டே இருக்கிறேன் இல்லையா? இதுதான் என் திருக்குறளுடைய மாபெரும் பலன். நமக்கு என்ன படிச்ச திருக்குறள் படிச்சு உனக்கு என்னப்பா கிடைச்சதுன்னு என்ன சரி பண்ணிக்கிட்டேன். நான் இந்த சமூகத்தை சரி பண்றதுக்கெல்லாம் வரல. எனக்கு அது வேலை, எனக்கு அதுதான் முக்கியமான வேலை இல்லை. ஏன்னா சமூகத்தின் முக்கியமான அங்கமாக நான் என்னத்தான் பாக்குறேன். என்னதான் நான் ஃபர்ஸ்ட் சரி பண்ணிக்கணும். என்ன சரி பண்ணா சமூகத்தை சரி பண்ண மாதிரிதான் அப்படின்னு நான் புரிந்து கொண்டு எனக்காக நான் திருக்குறள் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, லைஃப் நமக்கு பலவிதமான ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கு. சில பாடங்கள் நமக்கு சில வடுக்களை ஏற்படுத்தி விட்டு செல்கிறது. கொஞ்சம் ஹர்ட்டிங் வருது. நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ரொம்ப ஃபேமஸா நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு உதாரணம் என்ன? கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போனா யார் எப்படி எப்படி நடந்துக்குவாங்க, யார் குணங்கள் எப்படி இருக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. நான் சொல்றதெல்லாம்
நம்ம பீரியட்ல இருந்த கல்யாணத்தை பத்தி, நான் இன்னைக்கு இருக்கிற கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசல. இப்பெல்லாம் நிறைய 3 மாசம் 4 மாசம் பழகுற வரைக்கும் டைம் குடுக்குறாங்க. நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம போறம்போது நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கும். சில பிஹேவியர்ஸ் நம்மளுக்கு புரியாம இருக்கும். இது மாரிலாம் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு இருக்கும். நம்ம கேட்டதே இல்லையே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு இருக்கும். நாளடைவுல அது பழகி போகும். அதுக்கப்புறம் அந்த பழகினதுக்கு நாம ஏத்த மாதிரி நம்ம மனச மாத்திக்குவோம். அவங்க கிட்ட இப்படித்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மள பழக்கிக்குவோம். அது மூலமா ஹர்ட்ட குறைக்கலாம். ஆனா, சில சமயம் வர ஹர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 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 காயங்கள் இருக்கு இல்லையா? அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். போகவும் போகாது. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தர நாம ஹர்ட் பண்ணா, நமக்கு அந்த ஹர்ட் திருப்பி வரும். அதுவே தான் மத்தவங்களுக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தீவினைக்கு அச்சப்படணும்ன்ற காரணமே ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீ செய்யக்கூடிய வினை அத்தனைக்கும் உனக்கு ஒரு எதிர்வினையானது கட்டாயமாக காத்திருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுனால தான். பொதுவா மனிதர்கள் இப்ப இது சிச்சுவேஷன் ஆஸ் அ ஜெனரல் சிச்சுவேஷன் நான் சொல்றேன். பொதுவா ஒரு மனிதனுக்கு எதுல ஆசை இருக்கு அப்படின்னா, இன்பத்தை அனுபவிப்பதில் தான் ஆசை இருக்கு. இல்லையா? நமக்கு நமக்கு துன்பம் வேணும்னு யாராவது நினைப்போமா? நினைக்கவே மாட்டோம். புண்ணியத்தின் பலன் என்னன்னா இன்பம். எனக்கு இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல நெறைய ஆசை இருக்கு. எனக்கு ப ஒரு 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 இடத்துல எனக்கு துன்பமும் இருக்கிறது, இன்பமும் இருக்கிறது. நான் எந்த பக்கம் போவேன்? இன்பம் எங்க கிடைக்கிறதோ அந்த இடத்துக்கு தான் நான் என்னுடைய மனச திருப்பி விடுவேன். துன்பம் வேணும் அப்படின்னு வருவிச்சு நம்ம வாங்க மாட்டோம். ஆனா, இது நான் சொல்றது ஆமா, ஆமா, ஆமான்னு நம்ம மனசுக்கு சொல்லுவோம். ஆனா சாஸ்திரம் நம்மள இன்னும் டீப்பா பார்த்து சில விஷயங்கள சொல்றது. என்ன சொல்றதுன்னா, இயல்பாக மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா, பாபத்தின் பலனான துன்பத்துல அவனுக்கு இஷ்டம் இல்ல. ஆனா, அவன் பாவத்த கஷ்டப்பட்டாவது பண்றான். அதுதான் அவனோட பிரச்சனையே. அப்படிங்கிறது சாஸ்திரம். பாபம் குர்வந்தி யத்னதஹ அப்படின்னு ஒரு வாக்கியம். அவன் ரொம்ப முயற்சி பண்ணி பாபத்த பண்றான். இயல்பாக அவன் இருந்தாலே அவன் இன்பத்தை அனுபவிக்கலாம். ஆனால் முயற்சி செய்து அவன் பாவத்தை பண்ணுகிறான். இந்த இடத்துல முயற்சி அப்படிங்கிறது என்ன? என்னன்னா, எனக்கு யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா? எப்படியாவது பார்க்காது வைக்கிறேன் நான். நான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சரி, ஐ வில் கிவ் இட் பேக். ஏங்க நான் அதெல்லாம் கணக்க நேர் பண்ணிடுறேன்ல நானு. அப்படின்னு நாம நம்மள தட்டிக்கலாம். ஆனா அது என்னது அப்படின்னா, சாஸ்திரம் சொல்றது, நீ இவ்வளவு முயற்சி பண்ணி என்ன பண்ணியிருக்க தெரியுமா? ஒரு பாபத்த தான் நீ பண்ணியிருக்க அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த இடத்த நெருப்போட தீக்கும் தீய சொற்களுக்கும் என்ன ஒப்புமை சொல்றார் அப்படின்னு. முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். வந்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. அங்க என்ன நம்ம அர்த்தம் பார்த்தோம்? இந்த தீயினால நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்படும். காயம் ஏற்பட்டா என்ன ஆகும்? புண்ணாயிடும். வெளியில என்ன வரும்? வடு வரும். தீயினால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புண்ணு ஏற்பட்ட புண்ணு ஆறிடும். வடு அப்படியே தான் இருக்கும். ஒரு சொல் இருக்கு இல்லையா? அந்த சொல் எனக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறது. அது வடு போயிடும். ஆனா புண்ணு இருக்கு. அதான் அந்த டிஃபரன்ஸ். இந்த வடு போயிடும்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன சொல் சொன்னாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு போயிடலாம். மனசுல இருந்து மறைஞ்சு போயிடலாம். ஆனா அது எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம் இருக்குல்ல, அது அப்படியே நிக்கும். இதுதான் அந்த லைஃப் லெசன்ஸ எடுத்துக்கிறதுங்கிறது நான் சொல்ல வரேன். லைஃப் லெசன்ஸ் என்ன அப்படின்னா, இத செய்யாத அப்படின்னு என் மனசு எனக்கு ஒரு கட்டளை போடும். செஞ்சேன்னா திரும்பியும் அந்த புண்ணு உனக்கு ஏற்படும் அப்படின்னு. இப்ப அந்த புண்ணானது ஆறவே ஆறாது. அதனாலதான் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு அங்க வடுவையும் புண்ணையும் இணைச்சு ஏன் சொல்லணும்? தீயினால் சுட்ட வடு உள்ளாரும்னு சொல்லிக்கலாம் இல்லையா? சொல்லல. என்ன காரணம்னா, புண் என்பது அகத்தில் ஏற்படுவது, வடு என்பது புறத்தில் ஏற்படுவது. அகத்தில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணானது தீயினால் ஏற்படும் பொழுது ஆறிவிடும். சொல்லினால் ஏற்படும் பொழுது ஆறாது. அதுதான் சொல்லுக்கும் தீக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். சொல்லுக்கும் தீக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்னு நம்ம அங்க பார்த்திருக்கோம். திரும்பவும் அந்த குறளை எதுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன்னா, இங்கேயும் அதே மாதிரி தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்றார். இங்க சுவாமிஜி அழகா ஒரு விஷயம் சொல்றார். என்னன்னா, நெருப்ப நாம போய் தொட்டா சுடும். நெருப்பே ஒரு இடத்துல இருந்து உன்னை நான் தொட்டா சுட்டே ஆகுறேன்னு என்னை துரத்தி கொண்டு சுட போறது கிடையாது. அது மட்டும் இல்ல, எந்த பொருளை அதுல போடுறேனோ அது அதை அது எரிக்கும். திருஷ்டாந்தத்தை உபமான ஏகதேசகன்னு சொல்லியிருக்கு.
ஒரு அளவுக்கு அதை வந்து ஒப்பீடு அளவுக்கு மட்டும் இந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கணும். ஏன்னா நான் இதை ஏன் சொல்றேன்னா, அதுல போடுற பொருளை எரிக்கும்னு சொல்லும் பொழுது, காட்டுத்தீ அப்படியா இருக்கிறது அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இங்க நான் சொல்றது ஸ்ட்ரக்சர்டா இருக்கிற தீ அப்படி புரிஞ்சுக்கோங்க. அதுல போடக்கூடிய பொருளைத்தான் அது எரிக்கிறது. அவன் போடும் பொழுது அவனையும் சேர்த்து அது எரிக்கிறது கிடையாது. கரெக்டா? இப்போ ஒரு ஒரு ஹோமத்துல ஒரு ஹவிச போடும். என்ன ஆகும்? இந்த ஹோமத்திலேருந்து இந்த கரண்டியிலேருந்து எடுத்து இந்த ஹவிச விடுங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஹவிசத்தான் அது எரிக்கும். கரண்டிய கொண்டு வந்தவனையோ, அந்த கரண்டியையோ, இதையோ அது தீயின் செந்நாக்குகள் ஒண்ணும் இழுக்க போறது கிடையாது. என் தவறி நானா போய் கைய விட்டேன்னா, நான் தான் குடுக்குறேன் கைய, அது எரிச்சுப்புடும். அது கிட்ட வரதத்தான் அது எரிக்கிறது அப்படின்னு. இங்க தீச்செயல் என்ன பண்ணுமா? அடுத்த யாருக்கு இவன் தீயவை செய்றானோ அவன பாதிக்கிறது. இந்த செஞ்சான் இல்லையா? அவனையும் சேர்த்து இழுக்கிறது அந்த பாதிப்புல. அவனுக்கும் பாதிப்பு உண்டு. அதனாலதான் நமக்கு இந்த நான் இந்த ஜென்மாவுல எனக்கு வந்து நான் ஒரு தப்பு கூட பண்ணதில்லையே. யாருக்குமே கெடுதல் நினைக்கலையே. எனக்கே இது வந்தது. நமக்கு எவ்வளவு தடவ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அது எப்ப பண்ணோம்னு தெரியாதே. இன்னைக்கு ஒரு வருத்தம் வருது, இன்னைக்கு ஒரு துன்பம் வருதுன்னா, அதுக்கு வித்து இன்னைக்கு போட்டது கிடையாது. என்னைக்கோ போட்ட வித்தோட விளைவு தான் இன்னைக்கு என்னுடைய துன்பம். அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த தீய செயல் அப்படிங்கிறது எப்பொழுது பலன் கொடுக்கும்? எப்பொழுது என்னையும் துன்பத்தில் இழுத்து விடும் அப்படிங்கிறது தெரியாதே. அதனால நெருப்புக்கும் தீச்செயலுக்கும் இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னா, நெருப்பாவது ஒரு அளவுல ஒத்துக்கலாம்ப்பா. அந்த தீயன பயக்கும் அப்படி தீயினும் அஞ்சப்படும் சொன்னதுனால நெருப்ப கொஞ்சம் கம்மி டிகிரில நம்ம சொல்றோம். அது வந்து குடுக்குற கஷ்டம் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு. தீயினும் அந்த வார்த்தைய பார்க்கணும். தீயை காட்டிலும் அப்படின்னு. அதனால நம்ம நெருப்பு வந்து எவ்வளவு தூரம் நமக்கு துன்பம் கொடுக்கிறதோ, அதை காட்டிலும் ஒருவனை நாம் தீய செயல்களால் கஷ்டப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா, என்ன ஆகும்னா, அந்த கஷ்டமானது திரும்ப நமக்கே வந்து தாக்கும் பொழுது, அளவிட முடியாத ஒரு துன்பத்தை நமக்கு அது கொடுக்கும். மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஏன ஏன ஷரீரேன யத்யத் கர்ம கரோதி யக தேன தேன ஷரீரேன தத்தத் பலம் அஸ்னுதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்தெந்த சரீரத்தினால் அல்லது எந்தெந்த சரீரத்தின் எந்தெந்த பாகங்களினால் ஒருவன் எந்தெந்த வேலைகளை செய்தானோ அந்தந்த சரீரத்தின் அந்தந்த பாகத்தினால் அவன் அதை அனுபவிக்கிறான். அந்தந்த சரீரத்தாலோ அல்லது அந்தந்த பாகத்தாலோ எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம். கண்ணால ஒருத்தனுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன். இந்த ஜென்மால எனக்கு கண்ணுல பிரச்சனை. காதால ஒருத்தனுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன். ஒருத்தன் பேசிட்டே இருக்கான், நான் வந்து இக்னோர் பண்றேன். காதுலே கேட்காத மாதிரி நான் நடந்துக்கிறேன். என்ன கூப்பிடுறான், உஷா உஷான்னு கூப்பிடுறான். நான் திரும்பியே பார்க்காம இருக்கேன். இந்த ஜென்மால எனக்கு காது அவுட் ஆனா என்ன ஆகும்? அப்படிதான் அதுக்கு இது அதான் அர்த்தம். எந்தெந்த கரணங்களால் நாம் பாவங்களை செய்கிறோமோ, நம்ம பெரியவங்க எல்லாம் வீட்டுல சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணாத, கண் அவிஞ்சு போயிடும், இந்த இதை தூக்கி போடாத, பழத்தை தூக்கி போடாத, கண்ணுல பூ விழும் சொல்லி நீங்க எல்லாம் கேட்டிருக்கேல. அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. எங்க பாட்டி எல்லாம் பழத்தை தூக்கி போடக்கூடாது, தூக்கி போட்டா கண்ணுல பூ விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி ஒரு டெஃப் இயர்ஸ் கொடுத்தா ரொம்ப கோவப்படுவாங்க வீட்டுல. ஏன் அந்த மாதிரி இக்னோர் பண்ற, காசு எவ்வளோ போயிடும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அதையேதான் நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். அதனால எந்தெந்த கரணங்களால எந்தெந்த தவறுகள் செய்யறோமோ அந்தந்த கரணங்களாலேயே தத்தத் பலம் அஸ்னுதேன்னு அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளாலும் நாம் என்ன செய்யணும்னா நல்லதுதான் செய்யணும். தீயவை தீய பயத்தலால் நம்ம கெட்டது பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு கட்டாயம் கெட்டதுதான் திரும்ப வரும். எப்ப வரும்னு ஆனா தெரியாது. அதனால இந்த 2 குறட்பாக்களை நம்ம அர்த்தம் இன்னைக்கு தெரிந்து கொண்டோம். இந்த அளவுல இன்னைக்கு சத்சங்கத்தை நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய குறட்பாக்களுடைய கருத்துக்களை நாம அடுத்த வகுப்புல நம்ம படிக்கலாம்.